கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேனும் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆம் சுவாமி, தர்மையான ஓய்வு நாடின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒரு குயவனுடைய கையில களிமண்ணை போல நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவர் அடியனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்று வராதபடிக்கு நீங்க தடுத்து போட வேண்டுமாய் கெஞ்சினோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்கள் கூடுகையின் கடைசி நேரத்தில் நாம் இருக்கின்றோம். அங்கிள் சொன்னது போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாம் எங்க இருப்போனே சொல்ல முடியாது. அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நாம் அவரை நமக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவீகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதல் நாள் சாயந்தரம் ஆல்ஃபர்ட் அங்கிள் பேசும் பொழுது உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று சொன்னாங்க. ஆம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அதுக்கு அடுத்த மெசேஜ் நம்ம பார்க்கும் பொழுது ஆன்டி பேசும்போது சொன்னாங்க, what he speaks about physical circumcision, அதாவது உடல் ரீதியான அந்த சர்க்கம்சிஷனை பத்தி இந்த பழைய ஏற்பாடு பேசுகின்றது. ஆனால் ஆவிக்குரிய சர்க்கம்சிஷனை பற்றி நம்முடைய புதிய ஏற்பாடு நம்முடைய இருதயத்தின் விருத்த சேதனம் தேவை என்பதை குறித்து பேசினார்கள். 3வது மெசேஜ் நம்ம கேட்கும் பொழுது உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நம்மள இருக்கிற ஒவ்வொரு காரியமா இல்ல, என்னையே நான் விட்டு கொடுக்க வேண்டும், என்னுடைய சுயத்தை நான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவங்க பிரதர் செல்வகுமார் அவர்கள் பேசினார்கள். கடைசியில் இன்னைக்கு காலையில அண்ணன் அழகாக பேசும் பொழுது வண்ணத்து பூச்சி பல நிலைகளில் உருவாறுவது போல நம் ஆவிக்குரிய வாழ்வும் உருமாறும் போது அவருக்கு முன் வண்ணமுள்ள வாழ்வாக நாம் ஒளிருவோம் என்று பேசினார்கள். ஒரு 4 மெசேஜுக்கு அப்புறம் அதே டாபிக்கல் செர்மன் என்பது ரொம்ப சிரமமான விஷயம். நிறைய நேரங்கள்ல எப்படி பக்திமான்கள் அறிவு சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு நெருக்கமான மக்கள் பேசிவிட்டு அந்த இடத்துல நின்று பேசும் பொழுது ஏதோ பிஎட் கிளாஸ்ல இந்த இதை எடுக்கிற மாதிரி நான் உணர்வேன். பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு நீங்க கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனாலும் ஆண்டவர் நம்மை மறைத்து டீச்சிங் பிராக்டிஸ் மறைத்து பேசுவார் என்ற விசுவாசத்தினாலே உங்கள் முன்னே நிற்கின்றேன். என்ன அடியனையும் உயர்த்தி இந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுரூபமாகுங்கள், பி டிரான்ஸ்ஃபார்ம்டு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. மறுரூபம் என்பது ஒருவேளை ஒரு அந்நிய வார்த்தையாக நமக்கு புலப்படலாம். மறுரூபம். அப்ப நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் சார்ந்த மாணவர் ஊழியம் அதுல நான் அதனுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது transformed students impacting their campuses and the nation as disciples of God Lord Jesus Christ. மாற்றம் பெற்ற மாணவர்கள் தங்கள் வளாகங்களிலும் தேசத்திலும் ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதல். அப்ப மறுரூபம் என்றது என்ன? மாற்றம். நம்மிடத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மறுரூபம் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம்.
ஒருவேளை மறுரூப மலையின் காட்சி அங்க ஆங்கில வேதாகமத்தில் டிரான்ஸ்பிகரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மற்ற இடங்களிலே டிரான்ஸ்பர்மேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். தமிழிலே புதிய மொழிபெயர்ப்பிலே பார்த்தோம் என்றால் அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டுமென உங்களை மாற்றிக்கொள்ளாதீர், ஆனால் மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு தேவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது பற்றி முடிவு செய்ய முடியும். நல்லவை எவை, தேவனுக்கு விருப்பமானவை எவை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று இந்த புதிய மொழிபெயர்ப்பிலே போட்டிருக்கின்றது. அப்ப மாற்றிக்கொள்ளுதல் நம்மை. அடுத்து இலங்கையின் இலகு தமிழ் மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதால் முழுமையாக உருமாற்றம் அடைகின்றீர்கள். அப்ப மாற்றம் என்பது எங்கிருந்து நமக்கு வர வேண்டும்? அப்ப நாம இந்த ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணனுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், அதாவது மாற்றப்படுங்கள். ஆக இந்த அடிப்படையில தான் இந்த 3 நாட்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எட்வின் லான்சியர் என்ற ஒரு பிரபலமான ஒரு ஓவியர் இருந்தார். அந்த எட்வின் லான்சியர் பார்த்தீங்கன்னா அவர் ராயல் பெயிண்டர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து தேசத்திலே குயின் விக்டோரியா அவர்களுடைய அரண்மனையிலே தன்னுடைய 13வது வயதிலிருந்து ஒரு ராயல் பெயிண்டராக அங்கு இருந்தார். அவர் அன்னைக்கு போட்டோகிராஃபி எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு ராயல் பெயிண்டர், அந்த ராயல் பிக்சர்ஸ் அதை வரைவதற்கு, அந்த அரச குடும்பத்தின் படங்களை மாத்திரம் வரைவதற்காக அங்கே இருந்தார். அவர் ஒரு முறை ஸ்காட்லாந்து தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அவருடைய நண்பருடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அவருடைய நண்பரும் குடும்பம் எங்கேயோ வெளியே சென்றிருந்தார்கள். அந்த வீட்டினுடைய சிப்பந்தி அவருக்கு குளிர்பானத்தை எடுத்து வந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரும் பொழுது அந்த வீடு மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த அழகான சுவர்களிலே அந்த அம்மா பதட்டத்துல அந்த குளிர்பானத்தை ஊற்றி விட்டார்கள். அந்த அழகான சுவர் கெட்டு போய் மிகவும் கேவலமாக காட்சியளித்தது. அவங்க பயந்துட்டாங்க. அந்த வேளையில எட்வின் லான்சியர், அம்மா நீ பயப்படாத, எனக்கு ஒரு சார்கோல், எனக்கு ஒரு கறிக்கட்டையை மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொன்னார். 1 மணி நேரத்தில் மிக அழகான நேர்த்தியான ஒரு இயற்கை காட்சி. அந்த இயற்கை காட்சியில அழகாக வருகின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு நீர்வீழ்ச்சியை வரைந்தார். அதற்கு பக்கத்திலே மரங்கள், செடி கொடிகள், மிருகங்கள் இவற்றை வரைந்து பார்க்கும் பொழுது மிக தத்ரூபமான ஒரு காட்சியாக இருந்தது. அந்த அலங்கோலமாக இருந்த சுவற்றை எட்வின் லான்சியர் சில மணி துளிகளிலே மிக அழகான ஒரு படமாக மாற்றிவிட்டார். ஒரு சாதாரண ஒரு ஓவியனால் ஒரு சுவற்றிலே இருக்கின்ற அந்த ஸ்டெயின், ஒரு அழுக்கை அழகான ஓவியமாக மாற்ற முடியும் என்றால், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவரின் ஒரு செயலால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலே மாற்ற முடியும். ஆனா அதுக்கு ஒண்ணுதான், அந்த சுவர் எதுவும் செய்யாம அமைதியா இருந்தது. நாமும் அமைதியாக நம்மை ஒப்படைத்து விட்டு இருந்தோமே ஆனால் நம்மிடத்திலே அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப ஒரு முழுமையான மாற்றம். எபேசியர் 4:22-23 வாசிப்போம் என்றால், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன நான் மாற்றம் வரணும்னா, புதிய மனிதனை I should clothe a new man. வெளியே பார்க்கும் பொழுது நான் புதிய மனிதனாக காட்சியளிக்க வேண்டும். எப்ப நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் பிகம்ஸ் நியூ. எல்லாம் புதிதாயின. அப்ப 1-2 குணாதிசயங்கள் அல்ல, எவ்ரிதிங், ஒரு சிறு குழந்தை போல எல்லாம் புதிதாகிறது பார்க்கிறோம். அப்பையும் புரியல என்றப்ப பவுல் சொல்கிறார், கொலோசியர் 3:9 பின்பகுதியிலும் 10வது வசனத்திலும், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப புதிய மனுஷன் எப்படி? என்னை சிருஷ்டித்தவருடைய சாயல், அவர் சாயல தான் படைச்சாரு, ஆனா அதை இழந்து போனோம். மீண்டும் அந்த சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை பவுல் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால், அவர் கொலோசியர்
3:12 கூறுகிறார், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று கூறுகின்றார். தொடர்ந்து ரோமர் 13:12 அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு குணாதிசயமா சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு புரியுமா புரியாதா ரீடர்ஸுக்கு? கடைசியா அவர் சொல்றார், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளு கடவோம். சரி, இது இப்பயும் புரியல அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம கடைசியா ஒரு தடவை தெளிவா சொல்லிடுவோம். பவுல் ரோமர் 13:14 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இன்னும் ஈஸியா புரியும். Rather clothe yourself with Lord Jesus Christ. அப்ப அவரை நான் தரித்துக் கொள்கின்றேன். அப்ப நான் என்னுடைய மாற்றம் என் மேல இருந்தே ஆகணும். ஏன்னா நான் யாரை அணிஞ்சிருக்கிறேன்? கிறிஸ்துவ. என்னை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நேற்று சொன்னார்ல, இயேசு அண்ணன் வந்திருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் அண்ணன் சொன்ன மாதிரி இயேசு அண்ணனை நான் பார்க்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஸ்டில் we have to try in prayer every day. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே. அப்ப இந்த மாற்றம் என்னிடையில எப்படி நிகழ்கிறது என்றால், அது 3 படிநிலைகளிலே நிகழ்வதாக நான் பார்த்தேன். ஒருவேளை 3 படிநிலைகளிலே இது நிகழலாம். அப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ரூத்தினுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். ரூத்தினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, 10 தலைமுறைக்கு சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மோவாபிய பெண். இந்த ஆலயத்துக்குள்ளே அவன் வரக்கூடாது, அந்த பெண் எடுக்கக்கூடாது. ஒரு சபிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து வந்த ஒரு மோவாபிய பெண் இங்கு வேத சரித்திரத்திலே இடம்பெறுகிறார். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஆண்டவர் வருகின்ற அந்த ஜீனியாலஜில பாத்தீங்கன்னா ரூத்தினுடைய பேர் அங்க இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப ஆண்டவர் நினைச்சா எப்படிப்பட்டவரை மாற்ற முடியும்? இப்ப அங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம நம்முடைய காரியங்கள் நிறைய நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப முதலாவது காரியம் என்னன்னா அக்செப்டன்ஸ். ரூத் அவள் ஏற்றுக்கொண்டாள். யார? அந்த தேவனை ஏற்றுக்கொண்டாள். நிறைய நேரம் நம்ம யோசிக்கலாம், நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு தானே இங்க வந்திருக்கோம், அவரை ஏற்றுக்கிட்டு தானே இங்க வந்திருக்கோம். ஏற்றுக்கொண்டதுனாலதான் நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஏற்றுக்கொண்டதுனாலதான் ஞான ஸ்நானம் எடுத்தோம். ஆனா ஏதாவது ஒரு காரியம் இல்லாம நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். ஒண்ணு, எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, எங்க தாத்தா பாட்டி, எங்க கொள்ளு தாத்தா, வேற வழி இல்லை, நானும் இந்த ஆண்டவரை தான் நான் தொழுது கொள்ள வேண்டும். அதையும் விட்டு விலகி போனவங்க சிலர் உண்டு. சில பேர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அல்லது எனக்கு சுகத்தை கொடுப்பார், அதுக்காக நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு அவர் லாஸ் ஆயிட்டேன் பிரதர், அந்த மீட்டிங்கு போனேன், ஆண்டவர் என்னோட பேசினார், எனக்கு திரும்ப எல்லாவற்றையும் கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் பண்ண பொருத்தனை பண்ணி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆனா ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்தவித நிபந்தனையும் இன்றி, எந்தவித நிர்பந்தங்களும் இன்றி ஏற்றுக்கொண்டாள். நம்ம அப்படி யோசிக்கிறோமா? நேற்று அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கடைசியா நம்ம சப்ளிகேஷன், அதாவது வேண்டுதலோடு தான் நம்ம முடிப்போம். இல்ல நிறைய பேர் ஜெபம் முழுசுமே வேண்டுதலா வச்சிருப்போம். ஆனா அவளுடைய எந்த எதிர்பார்ப்பு, அவளுக்கு எதுவுமே தேவையில்லை. ரூத் நீங்க நம்ம யோசிக்கலாம், அவ ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கலாம்னு. ரூத் சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வேத சரித்திர ஆய்வாளர், அவர் எக்லோன், அந்த யெகூதின் காலத்திலே வாழ்ந்த எக்லோன் என்ற அரசனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தவள். அவங்க எடுத்து நிறைய பிள்ளைங்களை வளர்த்து அரண்மனையிலே சுகபோகத்திலே வாழ்ந்த இவன் ஒரு பிரபு. யாரு? எலிமெலேக்கு, அந்த நகோமியுடைய கணவர் ஒரு பிரபு. அவர் இங்க இருந்து அங்க போறாரு, ஏன்னா அவருக்கு நிறைய நிலப்புலன்கள் இருக்கின்றது, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு அரண்மனையில வாழ்ந்தவள், அவ மீண்டும் திருமணம் செய்து 10 வருஷம் வாழ்ந்து கணவர் இறந்து போயிட்டாங்க. என்ன மக்லோன் கிலியோன், மக்லோன்றதுக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா சிக்னஸ். எப்பயும் அவருக்கு உடம்பு சரியில்லாமலே இருந்திருப்பாரு. அப்ப 10 வருட வாழ்க்கை அவளுக்கு வீண். அதுக்கப்புறம் சரி இனிமேலாவது நம்ம வாழலாம்னு சொல்லி அவ திரும்ப போயிருக்கலாம். ஆனா அங்கேயும் திரும்ப போகல. அவ என்ன செஞ்சா, தன் சொந்த ஜனத்தை விட்டு, தன் சொந்த குடும்பத்தை விட்டு, தன் சொந்த நாட்டை விட்டு, அவள் வணங்கிய தேவர்களை விட்டு, தன் சொந்த கலாச்சாரத்தை விட்டு இங்கு தன்னுடைய மாமியின் பின்னாக அவள் வருவதை நான் பார்க்கின்றேன். எந்த நிபந்தனை இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. நீ வா என் கூட, கொஞ்சம் துணைக்கு வாமா, அவ்வளவு தூரம் கொண்டு விட்டுட்டு போயிரு, என்னை கொஞ்சம் கார்ல ஏத்தி விட்டுரு, நான் போயிடுறேன்னு சொல்லி நகோமி கேட்கல. ஆனால் அவள் எந்த நிபந்தனையும் இன்றி, அங்க நம்ம இந்த பகுதியில வாசிக்க கேட்டோம், அவ என்ன சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன்
என்னுடைய தேவன். அவ்வளவுதான். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் மரணம் இடத்துல நான் வருவேன், மறிப்பேன். அதை குறித்து இனிமே எதுவும் பேச வேணாம். எப்படிப்பட்ட வார்த்தை! இதுதான் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எந்த நிபந்தனையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அவள் ஏற்றுக்கொள்கிறாள். அப்ப நிபந்தனை எதிர்பார்ப்பும் இன்றி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளுதலை ஆண்டவர் அங்கீகரிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். மத்தேயு 16:24 வாசிப்போம் என்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ரூத் வெறும் நிபந்தனை இல்லாம மட்டும் அவ ஃபாலோ பண்ணல, அவள் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதை பார்க்கிறோம். என்ன சிலுவையை எடுத்துக்கொண்டா? செல்ஃப் டினையல். அதுதான் அந்த கிராஸ். தன்னை வெறுத்து, தனக்கு இருந்த சுகபோகங்கள், அரண்மனையின் சுகபோகங்கள், அங்க இருந்த நிலப்புலன்கள், அவளுக்கு இருந்த அந்த குவாலிபிகேஷன்ஸ், நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏற்கனவே 10 வருஷம் வாழ்க்கை வீணா போச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணி இனிமேல் ஒரு நல்ல ஒரு கணவனோடு இருக்கலாம், இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவள் தன்னை வெறுத்து, இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரூத் ஒரு விரும்பத்தகாத ஒரு அவங்களுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாயாகவோ ஒரு பெண்ணாகவோ பிறக்கவில்லை என்று ராத்திரியில அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காக நன்றி செலுத்துவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான இடத்துல வைத்திருந்த ரூத்தை ஆண்டவர் எங்க உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப நாயாகவோ பெண்ணாகவோ பிறக்கவில்லை என்று சொன்ன ரூத், அவ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவ ஒரு பெண்ணு, முதல்ல அதுவே அவங்களுக்கு விரும்பத்தகாதது, ஒரு பெரிய ஒரு மதிப்பு கிடையாது அவங்களுடைய சமூகத்துல. அடுத்து அவர் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள், அது அவங்களுக்கு பெரிய ஐயோ, இது அதோட அடுத்த ஸ்டேஜ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவள் 10 ஆண்டுகள் வாழ்ந்தும் அவளுக்கு குழந்தை இல்லை. அது அவளுடைய பிரச்சனை கிடையாது, அவளுடைய கணவனுடைய பிரச்சனை. ஆனாலும் சமூகம் எப்படி பார்க்கிறது? 4வது பாத்தீங்கன்னா, அவள் ஒரு அகதியாக இங்கே வருகின்றாள். எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. நகோமிக்கு இங்க என்ன இருக்குன்றது தெரியாது. 10 வருஷம் அங்க இருந்துட்டாங்க, மோர் தென் 10 இயர்ஸ். மோவாப்ல இருந்து திரும்ப வர்றாங்க. அதாவது பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, செழிப்பின் வீடு. ஆண்டவர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார். எதுக்கு? மாறி 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 நியாயாதிபதிகள் புத்தகத்தோட கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான் இருக்கும். அப்ப இப்படி மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப சரியாவாங்க, திரும்ப மன்னிப்பு கேட்பாங்க, அப்புறம் திரும்ப கீழ்ப்படிவாங்க. இப்படி மாற்றி மாற்றி அப்படி ஒரு தண்டனை அவர் கொடுக்கும் பொழுது, அந்த தண்டனையை வெறுத்து ஒதுக்கிட்டு, தண்டனை அக்செப்ட் பண்ணாம முழங்கால் போடும் பிள்ளைய சொல்றோம், முழங்கால் போடாம போப்பா அப்படி வெளியே ஓடிச்சுன்னா அதுதான் எலிமெலேக், நகோமி. அப்ப அந்த ஓடி போன அந்த ஒரு குடும்பத்தை திரும்ப இங்க வரும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு மதிப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதான் நகோமி வர்றா அப்படின்றாங்க. தயவு செய்து நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா டிலைட் அதோட அர்த்தம் மாறாள் என்று கூப்பிடுங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இங்க ஒண்ணும் இல்லாதவளா நான் வரேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பிடிப்பும் இல்லாத நகோமியோடு அங்கே இங்க ரூத் வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த இடத்துலதான் தன்னை வெறுத்து இருக்கின்ற சூழ்நிலையில அவள் எங்க சொல்றா? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ரூத் நகோமிக்கே ஒண்ணு இல்ல, ஆனா அந்த நகோமிட்ட உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நாம சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நம்ம அப்படி இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் ஒரு 2-3 நாள் ஜெபம் பண்ணி பார்த்தேன். 3வது நாள் 4வது நாள் வரையில ஏதாவது ஒரு சப்ளிகேஷன், ஆண்டவரே இதை மட்டும் தயவு செய்து, ஏன்னா எதுவுமே கேட்கல. இப்ப 4 நாள் கேட்காம இருந்தோம். நாம கேண்டி கழுவுறதுக்கு கேட்கறதுக்கு மிகவும் அதிகமாய் செய்யற தேவன், நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே அவருக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துருது. அப்ப நம்ம கேட்கவே வேண்டியதில்லை, நாம அவரை துதிச்சா மட்டும் போதும்னு அவர் சொல்லுகின்ற தெய்வம் இங்கு தன்னை வெறுத்து வருகின்ற ரூத் அங்க பாக்குறாரு. நிறைய நேரங்கள்ல நமக்கு பிடிச்சதை நிறைய நேரங்கள்ல விடுறது இல்லை. ஒரு ஆர்மி கேர்னல் இருந்தாராம். அந்த ஆர்மி கேர்னல் அவர் போகும் பொழுது, அவர் ஆபீஸ் வரும் பொழுதோ, அவர் பார்ட்டிஸ்க்கு வரும் பொழுதோ பக்கத்துல இருக்கவங்க முகம் சொல்லிப்பாருலாம். என்னன்னா அவர் மீது ஒரு துர்நாற்றம், கருவாடு வாசனை அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசும். அப்ப அவங்க மனைவிக்கு என்னடா எல்லாம் நம்ம தான் துவைச்சு போடுறோம், இவர் ஏன் இப்படி நாத்தம் அடிக்குது இவர் மேல, ஒருவேளை வேர்வை நாற்றமான எதுவுமே இல்லை. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அது அவரோட சாக்ஸ். அந்த சாக்ஸ் மட்டும் அவர் மாத்துறதுக்கு மனசு வரல, மாத்துறதே இல்லை. அவர் ரொம்ப பிடிச்ச சாக்ஸ். அப்படிதான் நம்ம நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் இது, என்னால விட முடியாது. இந்த விஷயம் மட்டும் ஆண்டவரே என்னால விட முடியாது, இந்த அதை மட்டும் விட முடியாது.
நான் அந்த பொய் சொல்றது எப்பயோ ஒருக்கா சொல்றேன். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்லாம் வந்து முந்தி சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னா 1-2 பொய் சொல்லி தான் ஆகணும் பிரதர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதை மட்டும் விட முடியாது, அதை மட்டும் விட முடியாதுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த சாக்ஸ் நாட்டு மட்டும் சாக்ஸ். அப்போ அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்களா 10 புது பேர்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா சாக்ஸ். வாங்கி கொடுத்து ஒரு பெரிய பார்ட்டி, அங்கே வந்து மேஜர் ஜெனரல் எல்லாரும் வருவாங்க, அவங்க முன்னாடி அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து அந்த பார்ட்டி கூட்டு போனாங்களாம். அப்படி அந்த பார்ட்டி கூட்டு போகல காரை விட்டு இறங்கி போனாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காரில் வர வரைக்கும் ஒன்றும் இல்லையா, பார்ட்டிக்குள்ளே போனவுடனே திரும்பவும் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த அம்மா ஓகே தாங்க, என்னடா இந்த ஆளுக்கு புதுசாக சாக்ஸ் வாங்கி கொடுத்தோம், அப்புறம் நாருது, எல்லாரும் மூக்கை பொத்திட்டு அந்த சைடு இந்த சைடு போனாங்களாம். அந்த அம்மா பேண்ட்டை தூக்கி இந்த வெளியே வாங்கன்னு பாத்ரூம் பக்கத்தில் போய் பேண்ட்டை தூக்கி பார்த்தாங்களாம். பேண்ட்டு காலை தூக்கி பார்த்தா அங்கே புது சாக்ஸ் தான் போட்டிருக்காரு. அப்புறம் இவன் நாற்றம் அடிக்கணும் குனியும் போது பார்த்தா பாக்கெட்ல இருந்து, கோட்டு பாக்கெட்ல இருந்து அந்த பழைய சாக்ஸ் விழுந்துச்சான். இது என்னால் விட முடியல. நம்மளும் அந்த கோட்டு பாக்கெட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கோம், நமக்கு பிடிச்சதுன்னு ஆண்டவர் வெறுக்கின்ற காரியங்களை நாம் வச்சிருக்கோம். அதை விடும் பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அப்ப நம்ம இப்ப ஏத்துக்கிட்டது, நான் வந்து கோயிலுக்கு போறது, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஊழியத்துக்கு போறது அக்செப்டன்ஸா, இது அக்செப்டன்ஸா, நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்ப இங்க பார்க்கும் பொழுது இங்க ரூத்தினுடைய வாழ்க்கை, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நம்முடைய தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக எந்த நிர்பந்தங்களுமின்றி அவள் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இங்க பார்க்கிறோம். அடுத்தது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தா பாத்தீங்கன்னா, மனிதனை பலி கொடுக்கிற கொடிய மோவாபிய வம்சம். நீங்க எஹூத் அங்க தோத்து போன உடனே அங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாருங்க, பைபிள் இடத்துல போட்டிருக்கோம், இந்த மோவாபிய ராஜா போய் தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுத்துருவாரு. ஏன்னா எல்லாமே தோத்துட்டே வரோம்னு. எதுக்கு எடுத்தாலும் பலி கொடுக்கறதுன்னே அரண்மனையில நிறைய பெண்களை வளர்ப்பாங்களாம். ஸோ அதுல வந்து பிளமிஷ்லெஸ், எந்த ஒரு மாசு மறு இல்லாத ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் ஒரு பலி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனைனாலும் நரபலி கொடுப்பது அவங்களோட. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து, அதாவது சாக்ரிஃபைஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இருந்து வந்த பெண் தன்னையே பலியாக அங்க ஒப்பு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரூத் அங்க அந்த அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலுக்காக கனப்படுத்துகிறார். ரூத் 2:10 நாம் வாசிப்போமே. ஆனால் போவாசின் கண்களிலே தயை கிடைத்து கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அலைக்களமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்ப அங்க போவாஸ்னு ஒரு பிடிமானம் அவங்களுக்கு கிடைக்குது, கின்ஸ்மேன், அதாவது ஒரு உறவின் முறையான். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் செட்டைகளின் நிழலுக்குள்ளே வருகின்றேன், எனக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. நான் ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். Do I sacrifice my time? Do I sacrifice my possessions? சாக்ரிஃபைஸ் எடுத்து கொடுக்க வேணாம். என் காரை ஊழியத்துக்கு பயன்படுத்தினேன், என் வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுக்கிறேனா, என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா. Do I give my beloved possessions to God? Do I sacrifice something for God? எதையாவது நான் ஆண்டவருக்கு செய்யறேனா, இதுவரைக்கும் செய்யலைனா, இனிமேல் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் எதையாவது அவருக்கு நாம் செய்ய வேண்டும். அப்ப முதல் படிநிலை, ஆண்டவரிடத்திலே நாம் வருவதற்கு, நாம் மாற்றம் பெறுவதற்கான முதல் படிநிலை, அவரை நான் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது காரியம் என்னன்னா ஒபீடியன்ஸ். இந்த ஏபிசி நம்ம கூட ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் படிநிலை அக்செப்டன்ஸ், இரண்டாவது படிநிலை ஒபீடியன்ஸ். ஓவ சைலண்டா போட்டுருவோம், ஒபீடியன்ஸ் கூட வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். அப்ப இந்த செகண்ட் ஸ்டெப், ரூத் 3வது அதிகாரம் 5-6 யாராவது வாசிக்கலாம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால், அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். இதுதான் ஒபீடியன்ஸ். வேற தானா எதுவுமே யோசிக்கல. நீங்க மரியாள் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும்போது வாசனம் இருக்கும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைனா என்னன்னா, a slave cannot even think of his or her own. தான் சுயமாக அவர்கள் சிந்திக்க கூட முடியாது. அதான் அன்னைக்கு இஸ்ரவேலில் இருந்த நிலைமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார்னு பார்க்கிறோம். அப்ப இங்க அவள் நீ சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றால் அதை செய்யவும் செய்தார். இதுதான் கீழ்ப்படிதல். முதல்ல ஏற்றுக்கொண்டால், இரண்டாவது படிநிலை ஏறுறாங்க ரூத். என்னன்னா
சொன்னபடி எல்லாம் செய்வேன். வானத்துல ஒரு ஏரோப்ளேன் ஒன்று பறந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு மப்பும் மந்தாரமான நாள். இங்க இருந்து நேற்று இருந்த மாதிரி நிறைய பேர் இந்த என்ன கிளைடிங், பேராகிளைடிங் போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பிள்ளைங்களாம் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்ப அது மாதிரி பறக்கக்கூடாத, ஏன்னா ஒரு சாதாரண பேராகிளைடிங்கே போகக்கூடாதுன்னா அன்னைக்கு வந்து ஃப்ளைட் ஓட்ட முடியுமா, அங்கே ஓட்டக்கூடாது. அப்போ அந்த ஒரு கிளவுடி டேல அந்த பிளேன் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பிளேனை ஓட்டின பைலட் வந்து யாருன்னா ரீசென்ட்லி லைசன்ஸ்டு பைலட். மிக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் லைசன்ஸ் வாங்கியிருந்தாரு. அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அந்த நாளில் அவர் எடுத்துக்கவே கூடாது. அப்போ லேண்டிங் ஆகணும். அந்த லேண்டிங்ல வந்து இந்த மாதிரி கிளவுடி டேஸ்ல வந்து அவங்க கண்ணில் பார்த்து லேண்ட் பண்ண மாட்டாங்க. ILS என்ன சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிறத வச்சு அவங்க லேண்ட் பண்ணணும். அப்படி லேண்ட் பண்ண வேண்டிய அந்த பைலட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கவும் தெரியல, கண்ணில் பார்த்தா ஒன்றும் தெரியல. அப்படியே பயப்படுறாரு. ரேடியோல வந்துட்டே இருக்கு, இப்படி வாங்க அப்படி வாங்கன்னா அவர் பயப்படுறது வந்து அந்த ரேடியோல இருக்கவங்களுக்கு அவருடைய பேச்சில இருந்து அவங்க உணர்றாங்க. அப்போ ஒரு ஸ்டர்ன் வாய்ஸ், ரொம்ப கடுமையான ஒரு சத்தம் வந்தது. யூ ஜஸ்ட் ஒபே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், we will take care of the obstructions. எங்களுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, மீதி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு, என் கட்டளைக்கு கீழ்ப்படி உன் தடை கற்கள் தகர்த்தெறியப்படும். அப்ப கீழ்ப்படிந்தா தான் நம்முடைய தடை கற்கள் தகர்த்தெறியப்படும். நாமளா பயந்துட்டு அங்க இங்கே இந்த விமானத்தை இயக்கிட்டே இருந்தோம்னா தடை கற்கள் எங்க போய் இறக்கும்? வண்டிய கடல்ல தான் இறக்கும். நிறைய நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனை அதான், நாம வந்து பயந்து 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 நம்முடைய விமானத்தை எங்க இறக்குறோம்? கடல்ல இறக்கிறோம், இல்லைன்னா கொண்டு போய் காட்டுல இறக்கிறோம். அது நமக்கு பிரச்சனையா முடியுது. ஆனா don't worry, just obey the instructions, don't worry about the obstructions, God will take care. அப்ப 1 சாமுவேல் 15:22 பார்க்கிறோம் என்றால், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் சவுல் ராஜாவுக்கு சொல்றாரு, நான் வரதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டேப்பா, இதெல்லாம் எடுத்து வைக்க கூடாது, சாபத்தீடானதை எடுத்து வைக்க கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு சொல்றேன், நீ வந்து நல்லா இருக்கிறது கொழுமையானது மட்டும் எடுத்து வச்சேன்னு சொல்றியே, ஆண்டவருக்கு இந்த பலி கொடுக்கறதுக்கு வேண்டாம்ப்பா, நீ முதல்ல கீழ்ப்படி, பலி கொடுக்கிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நாம கீழ்ப்படுகிறோமா? யாருக்கு? நம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படும். டெய்லி ஆண்டவர் நம்ம ஜெபித்துட்டு வாசிச்சோம் என்றால் அவர் நம்முடனே உறவாடுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். நான் வந்து அவருக்கு கீழ்ப்படணும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பலி கொடுத்தலை விட கீழ்ப்படிதலே உத்தமம். ஏசாயா 1:19 சொல்றது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்க செவி கொடுத்தா தான் நன்மையை புசிக்க முடியும். நான் செவி கொடுக்கல, நான் பாட்டுக்கு காதுல வாங்கி வாங்காத மாதிரி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நான் போயிருந்தேன்னா நான் நன்மையை புசிக்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றது, நீங்க பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அப்படிங்க நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. நன்மையை புசிக்காது மட்டும் இல்ல, பட்டயத்திற்கு இரையாவீர்கள் என்று அங்க மக்களுக்கு சொல்றது பாக்குறோம். இங்க பாக்குறோம், ஓர்பால் தன் மாமியை கட்டி பிடிச்சு அழிச்சு அப்பாடான்னு சொல்லிட்டு எஸ்கேப். அதான் நடக்கும் நார்மலா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. மாமியாரோட போறாங்க, ஏதோ கிளம்பி வந்துட்டோம்ப்பா, இந்த அம்மா போன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு 2-3 தடவை ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சொன்ன உடனே, நீ தயவு செய்து கிளம்பி போங்கம்மா, நீங்க போய் உங்க ஜனத்துக்கு உங்க ஜாதியில உங்க தேவர இடத்துக்கு போகணும்னு கட்டி பிடிச்சி ஓன்னு அழுது ஒரு ஆக்ஷனை போட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீ போ எக்கட. 2 பேரும் சகோதரிகள், அதாவது ஒருவேளை கோ சிஸ்டர்ஸ் இல்ல, அந்த அரண்மனையில ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஓர்பாலும் ரூத்தும். ஆனா ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆண்டவர் நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டும்? விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபு அவள் இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன், உண்மை போக விட மாட்டேன்னு பார்க்கிறோம். இவள் நல்ல பங்கை இங்க தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இங்க பாத்தீங்கன்னா a whole hearted and a wholesome obedience of Ruth. முழு மனதோடு அழுதுட்டு போயிருக்கலாம் ரூத்தும். அவளும் போயிட்டா, நான் உங்களோட தான் வரலாம் நினைச்சேன், அவளும் இல்லாம எனக்கு அங்க யாருமே உங்க ஆளுகளா இருப்பாங்க, எனக்கு யாருமே பழக்கம் இருக்காது அத்தை, நான் தயவுசெய்து நானும் கிளம்புறேன்னு ஒரு 2 கிலோமீட்டர் கழிச்சு கூட நீ போய் நில்லுன்னு ஓர்பால்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் she never returned back, never turned back. நீங்க சாமுவேல் 1வது அதிகாரத்துல 1 சாமுவேல் வாசிச்சோம்னா, சாமுவேல் என்ன சொல்றாரு? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சின்ன சாமுவேல் கர்த்தா, அவங்க அம்மா சொல்லி தராங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்ப
அதுதான் நம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஐ வில் ஜஸ்ட் ஹியர் இட். நான் வந்து கேட்கிறேன். ஆதியாகமம் 6:22 வாசிச்சோம்னா நோவாவுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். நோவா அப்படியே செய்தான், அவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். உலகமே அழிந்து போன போதும் நோவாவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த அக்செப்டன்ஸ், எந்த நிபந்தனையும் இன்றி, எந்த நிர்பந்தமும் இன்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ரூத்தை பார்க்கிறோம். எந்தவித யோசனையின்றி முழுமையாக கீழ்ப்படுகின்ற ஒரு ரூத்தையும் தொடர்ந்து பார்க்கிறோம். 2வது படியில ஏறி நிக்கிறாங்க ரூத். எதுக்கு? மாற்றத்திற்கான அந்த படிநிலையில 2வது ஸ்டெப்ல ஏறிட்டாங்க. மொத்தமே 3 ஸ்டெப் தான். அப்ப 3வது ஸ்டெப் ஏ அக்செப்டன்ஸ், பி obedience, C complete dependence. டிபெண்டன்ஸ் இல்ல, கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ், முழுமையாக அவரை சார்ந்திருத்தல். அப்ப ஒரு யங் பியூட்டிஃபுல் ரூத், இளமையானவள், மிக அழகான ஒரு ரூத். ஏன்னா அரண்மனையில அழகான பெண்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்து அங்க வச்சிருந்திருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ரூத் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அவள் தரிக்கவில்லை. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கவில்லை. நார்மலா அந்த வயசுல வரும் பொழுது இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு அவங்க வந்து யாரையாவது ஒருத்தரை தெரிந்தெடுத்து கூட கல்யாணம் பண்ணிருக்காங்க. நான் உங்களோட இருந்துக்கிறேன், உங்களை பாதுகாத்துக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படி அவங்க செய்யல. அதை நம்ம வசனத்துல பாக்குறோம். போவாஸ் என்ன சொல்றாரு? நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாதினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. நீ யார் பின்னாடி போகல? ஐஸ்வர்யரும் தரித்திரருமான வாலிபர் பின்னாடி போகல. ரூத்துக்கு கிட்டத்தட்ட 35 to 40 இருக்குமா. போவாசுடைய வயது கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். 3-4 இது சொல்றாங்க. இந்த ஹையஸ்ட் இதை பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு வித்தியாசம். இந்த வயசுல போய் இவரை கல்யாணம் பண்ணணும்னு இவர் தான் உன்னுடைய உறவின் முறையான்னு சொல்றாங்க. யாரு? நகோமி சொல்றாங்க. அது ஒண்ணுமே யோசிக்கல, எந்த வித பின்மாற்றமும் இல்லை. அங்கேயே போய் நீ வந்து இந்த இதை போய் பொறுக்கிட்டு வா, பார்லியை வந்து நீ பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாள், கீழ்ப்படுகிறாள். 3வது நிலையில பாத்தீங்கன்னா அவ முழுமையாக தன்னை ஒப்படைக்கிறாள். எப்படி? உன்னத பாட்டு 2:16 பாக்குறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், அதாவது அவர் ஆண்டவர் என்னுடைய தெய்வம், நான் அவருடையவள். நீங்க பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? நீ மெல்ல போய் போர்வையை விலக்கிட்டு அவன் காலடியில படுத்துக்க நகோமி சொல்றதை பார்க்கிறோம். வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவள் மெல்ல போய் அவர் கால்களின் மேல் இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். 3வது அதிகாரம் ரூத் 9வது வசனம். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். ஒருவேளை தெளிவா பார்க்காம இருந்தோம்னா கொஞ்சம் இந்த காரியம் என்ன இப்படி எழுதியிருக்கு, விரசமாக இருப்பதை போல நமக்கு தெரியலாம். இது போய் வாயில கேட்டிருக்கலாம். ஆனா அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலுடைய காரியங்கள் ஒருவருடையவளாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியேல் 16:8 நம்ம பார்த்தோம்னா எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். நான் போவாசிட்ட என்னை முழுமையா ஒப்படைக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட என்னை முழுமையா ஒப்படைக்கிறேன், இவ்விதமாய் நான் அவருடையவராகிறேன். அப்ப டோட்டல் டிபெண்டன்ஸ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான முன் யோசனை இல்ல, பின் யோசனை. இப்படி நடந்துருமா? வயசான ஆளா கல்யாணம் பண்றோம், நாளைக்கு நமக்கு பிள்ளை பிறக்குமா, நமக்கு எப்படி இருக்கும், இவருக்கு படுத்துக்கிட்டாருன்னா இவருக்கு சேவை செய்யறதே நமக்கு வாழ்க்கையா போயிடும், நம்ம பேசாம ஊருக்கு போயிருமா? எதுவுமே யோசிக்கல. இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய், போவாசுடையவராக. அப்ப ஏன் போர்வை விரியும் சொன்னா நம்ம இங்க தெரியும். அப்பதான் அவள் போவாசுடைய உடைமையாக அவள் மாற முடியும். அப்ப by obedience we become whose property? நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் God's property, அவருடைய உடைமையாக மாறுகின்றோம். அததான் வந்து நாம இங்க பார்க்கின்றோம். மனம் புதிதாகிறதுனாலே கலாத்தியர் 2:20 யாராவது வாசிக்கிறோம்?
போதும். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். தூய தமிழ் இதுல பார்த்தோம், பிழைத்திருக்கிறார்ன்றத விட கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப இனி நான் அல்ல, எனக்குன்னு எதுவுமே இல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பார்ப்போம். நம்மள உள்ள யார் வாழ்கிறார்? நம்ம வாழ்றோமா? நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்றாங்களா? நம்ம அப்பா அம்மா வாழ்றாங்களா? இல்ல நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வாழ்கின்றனவா? கிறிஸ்து என்னில் வாழ்கிறாரா? அதுதான் முழுமையான ஒரு சார்ந்திருத்தல், கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். ஏசாயா 64:8 வாசிப்போமேயானால், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். We are your creatures. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள். நீங்க படைச்சவங்க, களிமண் சாமி, நீங்க எப்படி வேணா உருவாக்குங்க. அப்படி கொடுப்பதை, டோட்டல் சப்மிஷனை எதிர்பார்க்கின்ற, முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அப்ப எப்படி இருக்கணுமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்தில் சொல்றது. மானானது என்ன? மானானது நீரோடை. தாகெடுத்தா அது நீரோடைக்கு போகுது. மானானது பகல் முழுவதும் காட்டை விட்டு வெளியே வராம அது காட்டுக்குள்ளேயே இருக்குமா. வெளியே வந்தா சிங்கமோ புலியோ ஓனாயோ ஏதாவது நம்மளை கடிச்சிடணும் பயத்துல, ஒரு ஃப்ரெஜைல் அனிமல், மிகுந்த பயத்துல பகல் முழுவதும் ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கி இருக்குமா. இரவில அது தண்ணீர் குடிப்பதற்காக வருமா. அப்ப எவ்வளவு தாகம் இருக்கும், பயங்கர தாகத்தோட தண்ணீர் குடிக்க வருமா. மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு. அப்ப அப்படிப்பட்ட வாஞ்சை நம்மிடத்திலே இருக்கின்றதா? யோசிச்சு பார்ப்போம். சங்கீதக்காரனுடைய வாஞ்சையை பார்க்கிறோம். முழுமையாக நாம ஒரு டெக்ஸ்டைல் மில் இருந்துச்சா, அந்த டெக்ஸ்டைல் மில்ல இப்படிப்பட்டதான ஒரு வாசகம் எழுதியிருந்தார்களாம். when your thread becomes tangled, call foreman. உங்களுடைய நூல், அது நூற்பாலை தான், நூல் பஞ்சில இருந்து நூலை இது பண்ற இடம். உங்களுடைய நூல் சிக்கலாகி விட்டால் உடனே யாரை கூப்பிடு? ஃபோர்மேனை அழைத்து விடு. இதுதான் எல்லாம் மூளைக்கு போட்டுருப்பாங்களாம். அங்க நிறைய ஆண்களும் பெண்களும் வேலை செய்து கொண்டிருந்தால், புதிதாக ஒரு பெண் அங்கே வேலைக்கு சேர்ந்தாலும். அவ ரொம்ப நல்லா படிச்சவ, ஆனா சூழ்நிலையினால அங்க வேலை பார்க்கறா. இந்த வேலை நமக்கு ரொம்ப சாதாரணமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த நூல் சிக்கலாகி விட்டதான். உடனே ரொம்ப நேரமா அதை அவ அந்த சிக்கலை எடுக்க பார்த்தாலாம். அவ எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்க பார்த்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அது வேர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சா, அவ்வளவு மோசமாயிட்டே இருந்துச்சா. உடனடியாக அவ ஃபோர்மேனை அழைத்தாலாம். ஃபோர்மேன் அவ சொன்னாலும், ஐ டிட் த பெஸ்ட் ஐ குட். என்னால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்தேன். ஆனா அங்க ஃபோர்மேன் என்ன சொன்னாரா, நோ யூ டிட் நாட். டு டு த பெஸ்ட் யூ ஷுட் ஹவ் கால்ட் மீ. அந்த சிறப்பானதை செய்ய வேண்டும் என்றால் முதலிலே நீ யாரை அழைத்திருக்க வேண்டும்? நாம ஃபோர்மேன் யாரு? ஆண்டவர். அவரை நாம் அழைப்பதில்லை. நாம எல்லாம் சிக்கலுக்கு மேல சிக்கல் மேல சிக்கலை ஆக்கி விட்டுட்டு அவர் கூப்பிடும் பொழுது அது பெரிய இடியாப்ப சிக்கலாயிரு. அப்ப ஃபோர்மேன், நம்ம பிரச்சனை ஆனோன்னு you should have called the foreman. ஆண்டவரை நாம் அழைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த காரியத்துல ரூத் முழுமையாக சொன்னபடி அவள் செய்தால் பார்க்கிறோம். அதாவது இந்த ரூத்தினுடைய புத்தகம் மீட்பின் முன்னோட்டமாக, அங்கே போவாஸ் மீட்பரின் முன்னோடியாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார். யார் மீட்பர்? இயேசுதான் மீட்பர். அவை பாவிகளை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார். அதே அப்படிப்பட்ட ஒரு உருவகமாகத்தான் மீட்பின் முன்னோட்டமாக இந்த ரூத் புத்தகமும் மீட்பரின் முன்னோட்டமாக அங்கே போவாஸ் காட்டப்படுகிறார். அங்கே பாவிகள் சபையாக மீட்கப்பட வேண்டியவர்களாக அங்க யார் இருக்கிறா? ரூத் இருக்கிறார். தன்னை முழுவதுமா ஒப்படைக்கிறது போல நாமும் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 நாம் வாசிப்போம் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். முழுசா நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துகின்ற தெய்வமா இருக்கிறார். யாத்திராகமம் 14:14 வாசிப்போம் என்றால், மோசே இஸ்ரவேலரை பார்த்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஜஸ்ட் பி ஸ்டில். ஒன்னும் செய்யாது. ஒரு ஆணியும் அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எடுத்துக்கிறார். நம்ம எல்லாத்தையும் குழப்பமாக ஆக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றைக்கும் காண்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் மாத்தி பிரச்சனை வரிசையா வந்துட்டே இருக்கு. வந்த பிரச்சனை வரிசையா வந்துட்டே இருக்கும்.
எனக்கு 2007 ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட், எந்திரிக்கவே முடியாது. சரி எந்திரிக்கலாம்னு சொல்றப்போ உங்களுக்கு ஃபிஷருக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. சரி அது வேணாம்னு சொல்லிட்டு வரும் பொழுது உங்க மனைவிக்கு வந்து கால் பிளாடர்ல சர்ஜரி பண்ணாங்க. இப்படியே மாத்தி மாத்தி பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது அதற்கு பின்பான ஒரு வாழ்க்கை மிக ஒரு சிறப்பான வாழ்க்கை. ஆனா அந்த பிரச்சனையிலேயே நம்ம நின்றோம். அதை மீறி வரும் பொழுது, அவரை பிடிச்சுக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு காண்கிற இந்த பிரச்சனையை நீ என்றைக்கும் காண்பதில்லை. இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம். அப்ப இங்க பாக்குறோம், போவாஸ் வந்து அவளை முழுசா சார்ந்துட்டாருன்னு சொன்ன போவாஸ் அவருக்கு ரூத்துக்கு 8வது அதிகாரம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, இப்போது மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் நம்ம சொல்றாரு, இப்போது மகனே பயப்படாதே, இப்போது மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டிய. அவர் எதிர்பார்க்கிறது ABC, அக்செப்டன்ஸ், ஒபீடியன்ஸ், கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். இந்த 3 காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரூத் எப்படி மாறுகிறாள்? 10ஆம் தலைமுறை மட்டும் விலக்கி வைக்கப்பட்ட அந்த மோவாபிய சமூகத்தின் பெண் இங்கு யூத வம்சத்திலே இடம்பெறுகிறார், ராஜ வம்சத்திலே இடம்பெறுகின்றார். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உயிரற்றவர்களை வணங்கி கொண்டிருந்த ரூத் இங்கு உயிருள்ள தெய்வத்தை வணங்க தொடங்குகின்றாள். அகதியாக வந்த ரூத் இங்க அடிமை போல இருந்தவள் இங்க மீட்கப்படுவதை பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பாருங்க. ஆண்டவர் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார். 10 வருடம் குழந்தை இல்லாமல் கணவனை இழந்த பெண் இங்க யூத ராஜசிங்கம் இயேசு பிறந்த வம்ச வரலாற்றில் தாவீது ராஜாவின் வம்சத்தின் முன்னோடியாக ஒரு ராஜ மாதாவாக வந்து அமர்கின்றாள். நீங்க பாத்தீங்கன்னா ராஜ மாதாவா, அவங்க கொள்ளுப்பாட்டி, அவங்க ராஜ மாதாவாக அங்க வந்து அமர்வதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தன் மாமியோடு வந்தவள் இன்றைக்கு வந்து வேத சரித்திரத்திலே இடம் பெற்று விட்டாள். இன்னைக்கு வரைக்கும் ரூத்தை பத்தி நாம ஏன் பேசிட்டு இருக்கோம்? அவள் மாற்றத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். சாதாரண மருமகளாக வந்த ரூத், குழந்தையற்றவளாக இருந்த ரூத் 7 குமாரரை பார்க்கலும் அருமையா இருக்கிற மருமகள் என்று மற்றவர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை are you ready to be transformed? மாற்றம் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அப்ப நாம் நிபந்தனையின்றி நிர்பந்தங்களின்றி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா? ரூத் நிபந்தனையின்றி விருப்பு வெறுப்பின்றி கீழ்ப்படிந்தால் அதை போல நான் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கின்றேனா? ரூத் முழுமையாக அவர் மேலே சாய்ந்திருந்தாள். ரூத்துக்கு அங்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு மறுவாழ்வு கிடைக்கின்றது. நாம் மாற்றம் பெறும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? மறுமையின் வாழ்வு கிடைப்பதை பார்க்கின்றோம். நாம் மாற்றம் பெறும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? மறுமையின் வாழ்வு கிடைப்பதை பார்க்கிறோம். கொலோசியர் 3:4 வாசிக்கும் பொழுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். அவர் வெளிப்படும் போது, கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன், அவருடைய ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது யார் வெளிப்படுவா? அவரோட கூட நம்மெல்லாம் வந்து நிற்போம். சோ அதற்கு என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? யாராவது சொல்லலாமே. அக்செப்டன்ஸ். முதலாவது காரியம், நான் என்னை முழுமையாக நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது காரியம், முழுமையாக நான் கீழ்ப்படிய வேண்டும். 3வது காரியம், நான் முழுமையாக அவர் மேல் சார்ந்திருக்க வேண்டும். ABC, அக்செப்டன்ஸ், ஒபீடியன்ஸ், கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நாம் முழுமையாக அவருக்கு நாம் முழுமையாக நம்ம ஒப்படைக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு களிமண்ணை போல நம்ம ஒப்படைக்க ஆயத்தமா இருக்கிறோம். அவர் செயல்படுவதற்கு ஆவலாக இருக்கின்றார். என் வாழ்க்கையில் சிக்கலே அந்த ஃபோர்மேன் எடுத்ததை போல எடுத்து போடுவதற்கு அவர் ஆவலாக இருக்கின்றார். அந்த ஸ்டர்ன் வாய்ஸ், விமானத்திலே வருகின்ற அந்த பைலட்டு கிடைத்த ஸ்டர்ன் வாய்ஸை போல, just obey the instructions, I will take away all the obstructions என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆவலாக இருக்கின்றார். முழுமையாக நாம் நம்மை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். வருகையில் உம்மோடு நான் குயவனே, உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும் உம் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே.
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படுக்கிறேன் படுக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படுக்கிறேன் படுக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வனைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வனைந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படுக்கிறேன் படுக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படுக்கிறேன் படுக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமென். ஆண்டவரே, முழுமையாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம் வருகையில உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுவே, ஓய்வின்றி உம்மை பாட ஓயாமல் உம்மை துதிக்க உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இந்த நேரத்தில் நாம் நம்மை மாற்றத்திற்காக நம்ம ஒப்படைப்போம். இந்த கமிட்மெண்ட் பிரேயர் ஆல்ஃபர்ட் அங்கிள் இப்பொழுது நமக்காக செய்வார்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மடியில் இடைப்பட்டு ஒரு தெளிவான சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வைத்ததற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனத்தை கீழ்ப்படிக்கிற இடைக்குமுள்ள இடத்தை ஒவ்வொருக்கும் தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல நிலத்தில் விழுந்ததே போல ஆண்டவரே 30, 60, 100 ரூபாய் பலன் கொடுக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்தவர்கள் ஆண்டவரே ஒரு மறுரூப அனுபவத்தை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம், செய்தி கொடுத்த மகனுக்காய் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கனமயமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் ஜெபம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறுவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாட்கள் இந்த 3